Hello friends, welcome to C language Tamil tutorial part 19. நான் சீனு. போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா if else வச்சு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃபை விட எவ்வளோ கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், போன கிளாஸில் எழுதுறதுலாம் நான் அழிச்சிட்றேன். இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது கீழே ஒரு இந்த வேல்யூக்கு எஸ்ஸுக்கு ஒரு அவுட்புட் வாங்குற மாதிரி நான் எழுதிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப்னு போட்டு என்டர் எஸ் வேல்யூ அப்படின்னு எழுதிடுறேன். இங்கே பார்த்தோன்னா நம்ம இப்போது அதுக்கு இன்புட் வாங்க போகிறோம். அடிக்கடிக்கு எதுக்கு என்டர் எஸ் வேல்யூ அப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எழுதாது கூட எழுதலாம். ஆனால் நம்ம எதுக்காக இன்புட் வாங்குகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த இது எழுதுகிறோம். அது நீங்கள் உங்கள் இஷ்டம் எழுதாது கூட பண்ணலாம். ஆனால் எழுதாத இருந்தீங்கன்னா எந்த பர்பஸ்க்காக வாங்குகிறோம் அப்படின்றது ஒரு தெளிவாக தெரியாது. அதுக்காக தான். இப்போ பார்த்தோன்னா எஸ்ஸுக்கு வாங்குறதுனால எஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்விட்ச் அப்படின்றத எழுதிட்டேன். தெரியுங்களா, ஒயிட் கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதில் ஆல்ரெடி இருக்குன்றதுக்கு இந்த கலர் கோடிங்கும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ நான் ஸ்விட்சில் எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அங்கேருந்து பிளாக் போட்டேன். கேஸ் யூஸ் பண்ணி 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். முதல் கேஸ் பார்த்தோன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஒரே லைன் வராது இருக்கும். 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பிரேக் பண்ணிடுறேன். இது எதுக்கு அப்படின்றது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். 2 கேஸ் மட்டும் எழுதுறேன். பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு 3வது ஒன்று எழுதுறேன். டூ அப்படின்னு எழுதிட்டேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம மேலே கொட்டேஷனு போகல. பிரேக் பண்ணிட்டேன். இப்போ டிஃபால்ட்டாக ஒன்று செட் பண்ணிடுறேன். டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் கலர் மாறுது. ஏன்னா டிஃபால்ட்டுன்றது அவங்கள எழுதிருந்து பிரிண்ட் ஆஃப் அப்படின்ட்டு அது ஒன்று எழுதிடுறேன். டிஃபால்ட் அதாவது என்டர் வந்து நாட் வேலிட் அப்படின்ற மாதிரி எழுதிடுறேன். நாட் யூஸ் அப்படின்னு சும்மா நான் எழுதியிருக்கேன். அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க. நான் சும்மா ஒருவேளை நம்ம எழுதுறது இல்லைன்னா என்ன வரணும் அப்படின்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஃபங்க்ஷன்ஸு முடிச்சுட்டு அந்த பிளாக் போட்டுருங்க. ஏன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. இது வரையும் தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸ்விட்ச் அப்படின்றத பார்த்தோன்னா என்னென்னா ஸ்விட்ச் அதாவது நம்ம வாங்குகிற இன்புட் இப்போ 1 வாங்கினா டைரெக்டாக இந்த 1ன்றது வரும். கண்டிஷன் எதுவும் கிடையாது. 1னா இந்த 1ன்றது வந்து இங்கே என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். இது 2னா இங்கே வந்து இது செக் பண்ணாது, டைரெக்டாக 2 அப்படின்றது வந்துடும். இதுதான் நம்ம கொடுக்குறது. இங்கே இருக்கிறது இங்கே இந்த கேஸில் எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட்டுக்கு போய்ட்டு அது பிரிண்ட் ஆகும். இப்போ 1 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதை பிரிண்ட் பண்ணிட்டு ஒன்று பிரேக் அப்படின்றத படிச்சுட்டு 2வது வந்து பிரிண்ட் பண்ணாது, அதாவது ரன் பண்ணாது. டைரெக்டாக கீழே வந்து கெட் கேரக்டர் கேட்கும். இந்த இது எதுவுமே ரீட் பண்ணாது. இது மாதிரி நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராமோட மெமரி சைஸ் வந்து நம்ம குறைக்கலாம். இதுவே இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணிட்டு வரும். இதில் அப்படி இல்லை. எந்த கண்டிஷன் நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த கேஸ்க்கு டேரெக்டாக போயிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு உடனே பிரேக் பண்ணிட்டு கெட் கேரக்டர் வந்துடும்.
அதுக்காக தான் இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து நம்ம செமிகோலன் போடக்கூடாது, கோலன் போடணும். பிரேக் கிட்ட செமிகோலன் போடலாம், கேஸ் கிட்ட மட்டும் கோலன் போடணும். ஏன்னா அதுதான் நம்மளோட மெயின் பாயிண்ட்ன்றதுனால, அதாவது நம்ம எங்கே போகணுன்றதை குறிப்பிட்டு கொடுக்குறேன். சாரி, போன கிளாஸில் அதை சேவ் பண்ணவே இல்லை, அப்படியே நான் செமிகோலன் போட்டது அப்படியே இருந்துச்சு. மறுபடியும் அதே தான் கேட்குது, புதுசாக எந்த தப்பும் இல்லை. சேவ் பண்ணும்போது சரியாக சேவ் பண்ணலாம், இந்த மாதிரி தான். சாரி, ஃபைல் போட்டு சேவ் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா